என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல செய்திகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தியை என் மூலமாக உன் குலதெய்வம் அதனை உனக்கு தெரிவிக்க ஆசைப்படுகின்றார்கள். ஏனென்றால் இந்த அம்மா என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய உதவியும் சேர்ந்து உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால்தான் என் மூலமாக உனக்கு அதனை தெரிவிக்கவும் நினைக்கின்றார்கள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து அவர்கள் மிகுந்த மனவேதனையை அடைந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் தேவையில்லாத அர்த்தமில்லாத கோபங்களினால் உன்னுடைய வாழ்க்கையானது தலைகீழாக மாறி நின்று கொண்டு இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து அவர்கள் மிகுந்த மனவேதனையை அடைந்திருக்கின்றார்கள். தேவையில்லாத அர்த்தமில்லாத கோபங்களினால் உன்னுடைய வாழ்க்கையானது தலைகீழாக மாறி நிற்கின்றது. உண்மையான அன்பினை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு மதிப்பு கொடுக்காமல் தேவையில்லாமல் கோப தாபங்களினால் உன்னை பிரிந்து உன்னுடைய உறவுகள் எல்லாம் சிதறி கிடக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர்களுக்கு தெரியும் அல்லவா யார் மீது தவறு இருக்கின்றது இல்லை என்று. என் செல்லமே, என் மீது தவறு இல்லை என்று நீ சொல்கின்றாய் அல்லவா? இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டுதான் உன்னிடத்திலே பேச வேண்டும் என்று, உனக்கு நல்ல ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்றும் என்னை உன்னிடத்திலே அனுப்பி இருக்கின்றார்கள். உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் அவர்களை விட வேறு யாராலும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது அல்லவா? உன்னுடைய குலத்தினை காக்கின்ற தெய்வம் உன் மீது அக்கறையோடு இருக்கின்ற தெய்வம் அல்லவா? இன்று நீ உன்னுடைய குலத்தில் இருப்பவர்களோடு ஒன்றுபட்டு இல்லாமல் பிரிவினையில் இருப்பது கண்டு அவர்களுக்கு சிறு மனவேதனை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் உன் மீது தவறு இல்லை, உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீதுதான் தவறு என்று இதையெல்லாம் அவர்கள் உன்னால் பொறுக்க முடியாமல் தான் நீ அவர்களை விட்டு பிரிந்திருக்கின்றாய் என்பதும் அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். அதனால்தான் அந்த நயவஞ்சகர்களை எல்லாம் விட்டு விட்டு உன்னிடத்தில் பேசுவதற்காக ஆசைப்படுகின்றார்கள். என் குழந்தையை, அவர்கள் சொன்னது நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிடுகின்றேன் கேள். என் குழந்தையை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றாய். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களோ உன்னை வாழ விடாமல் தடை செய்து ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீ என்ன செய்தாலும் உனக்கு அதில் இடைஞ்சலை தான் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களும் என்னைத்தான் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். நான் அவர்களுக்கு நல்ல புத்தியை அப்போது கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனாலும் அவர்கள் தீய வழியில்தான் நாடி செல்கின்றார்கள். நான் எத்தனையோ முறை அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து பார்த்தேன். ஆனாலும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. நீ சொல்வது நான் கேட்பது என்பது போல நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் எனக்கு அவர்கள் இவ்வளவுதான் மரியாதை வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு உன்னை நடத்தியிருப்பார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர்களினுடைய மனநிலைக்கும் போக்கு எதுவும் உன் அம்மாவிற்கு உன் குலதெய்வத்திற்கு பிடிக்கவில்லை. நான் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பினை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். இனிமேல் நான் உன் குலத்தை காக்கின்ற தெய்வம். நான் சில தண்டனைகளை எல்லாம் மறைமுகமாக கொடுத்தும் பார்த்து விட்டேன். ஆனால் அந்த தண்டனைகளை கூட அதுதான் செய்த தவறுக்காக கிடைத்த தண்டனை என்று அவர்கள் உணர மறந்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் என்னவோ அவர்களுக்கு நடந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியவில்லை. அதுபோல வெளியில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ வேதனைப்படாதே. உன்னை சுற்றி நல்லவர்கள் போல நடித்து கொண்டு உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு இனிமேல் மிகப்பெரிய தண்டனையானது கிடைக்கப் போகின்றது. அது என்ன தெரியுமா?
அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் பாவங்களாக கர்ம வினைகளாக அவர்களிடத்திலேயே சேரப்போகின்றது. இனி அவர்கள் உனக்கு எந்த தீங்கினை செய்தாலும் அதுவெல்லாம் அவர்களுக்கே திரும்பவும் நடக்கப் போகின்றது. என் தங்கமே, நீ நினைக்கலாம், குலதெய்வமே இவர்களுக்கு இது போன்ற ஒரு தண்டனையை கொடுத்துவிட்டால் என்ன ஆவது? அவர்கள் மீண்டும் ஒரு முறை இவர்களை மடித்து விடலாமே என்று கூட நீ கேட்கலாம். என் செல்ல பிள்ளையே, நீ இப்படி நினைக்கின்றாய் என்றால் உன்னுடைய மனது அத்தகைய நல்ல மனதல்லவா? இப்படிப்பட்ட நல்ல மனதை காயப்படுத்த வேண்டும் என்றும் தீங்கினை இழைக்க வேண்டும் என்றும் தானே அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்களே. அவர்கள் நினைத்ததன் பலனை தான் இனி அவர்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் யாருக்கும் எப்படிப்பட்டவர்களுக்கு இதையெல்லாம் செய்கின்றோம் என்று ஒரு நிமிடம் யோசித்து பார்த்திருந்தால் கூட இந்த நயவஞ்சக கூட்டங்கள் எதற்கு உனக்கு எந்த ஒரு தீங்கினையும் செய்திருக்க முடியாது. இந்த நயவஞ்சக கூட்டங்களால் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் ஏராளம். என் தங்கமே, இவர்களுக்கு நான் எத்தனை சோதனைகளை செய்தாலும் தண்டனைகளை கொடுத்தாலும் நீ அவர்களுக்கு உதவிகளை செய்திருக்கின்றாய். அவர்களுக்குத்தானே நீ இப்பொழுது இரக்கமும் படுகின்றாய். நீ செய்த நன்றியை ஒரு சிறிதளவும் கூட மதிக்காதவர்கள் நீ செய்த உதவியை ஒரு துளி கூட மதிக்காமல் சிறு நன்றி உணர்வு கூட இல்லாமல் இருக்கின்றவர்கள் இனி அவர்களுக்கு எத்தனை செய்தாலும் துளியும் அதையெல்லாம் நினைத்து பார்க்க போவது இல்லை. அவர்களிடத்தில் நீ நன்றியை எதிர்பார்ப்பது தவறான விஷயம். ஏனென்றால் அவர்களுக்கு மனித குணம் என்பது இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் தீய சக்தியின் பிடியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் தீய சக்தியிலிருந்து பிடியிலிருந்து மீட்டெடுப்பதோடு மட்டும் இல்லாமல் நல்ல பாடத்தினை புகட்ட வேண்டியது உன்னுடைய குலதெய்வத்தினுடைய கடமையாக இருக்கின்றது. அதனால் என் தங்கமே, நீ வேதனைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கை சில சமயங்களில் உனக்கு பிரச்சனைகளை தரும் பொழுதெல்லாம் நீ நினைக்கின்றாய், ஒருவேளை அவர்கள் விட்ட சாபமாக இருக்குமோ, அவர்கள் நம்மை சுற்றி நமக்கு நினைத்த தீங்கான செய்வினைகளாக இருக்குமோ என்று கூட நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம். என் அன்பு பிள்ளையே, அவர்கள் செய்த தீவினைகளும் சாபங்களும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்காது. இதுவரை பலிக்கவும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு உன்னோடு இருப்பவர்களை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று நீ சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக புரிந்துவிடும். அவர்களால் தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பதால் தான் உன்னில் சில விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தவறு என்று தெரிந்த உடனே அது தவறு என்றும் வாய்வழியாகவே சொல்லிவிடுகின்றாய். அதையே நினைத்து கொண்டு அவர்களிடத்திலிருந்து நீ பிரிந்தும் வந்து விடுகின்றாய். அது உண்மையில் உனக்கு நல்லதுதான். என் செல்லமே, உன்னை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றார்கள் என்று நீ ஒருபோதும் எண்ணிவிடாதே. என் குழந்தையை வேதனைப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக நான் சந்தோஷத்தை ஒரு பொழுதும் வழங்க மாட்டேன் என்பதனை நீ நினைவில் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் செல்ல பிள்ளைக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.